பன்னீர் பால். ஸோ பன்னீர் வச்சு இந்த டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கேன். நல்லா க்ரன்ச்சியாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ பன்னீர் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லா ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு. வாங்க இது எப்படி செய்யலாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ வீட்டில் இருக்கிற பேசிக்கான பொருட்களை வச்சு செய்யக்கூடிய இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பன்னீர் எடுத்துருக்கேன். பன்னீரை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இதோட நம்ம மீதி என்னென்ன மசாலா சேர்க்குறோமோ ஒன் பை ஒன்னாக சொல்லிட்டு வரேன். ஸோ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ இது மொத்தத்தையும் இந்த கம்ப்ளீட்டாக இதை வந்து இதில் போட்டுக்கலாம். இதோட கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது, அரை ஸ்பூன் சாட் மசாலா, அரை ஸ்பூன் தந்தூரி சிக்கன் மசாலா. இது வந்து ஆப்ஷன் தான். இது போட்டோன்னா நமக்கு ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்கும். அரை ஸ்பூன் ஒயிட் பெப்பரு. ஒயிட் பெப்பர் இல்லைன்னா பிளாக் பெப்பர் எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான சால்ட்டு, உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்குங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்குங்க. 1/4 ஸ்பூன் மிளகா பொடி. ஸோ நம்ம வந்து ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கிறதால மிளகா பொடி கொஞ்சமாக போட்டிருக்கேன். மிளகா பொடிக்கு பதிலாக நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ப்ரெட்டை அரைச்சி ப்ரெட் கிராம் பேக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு போட்டு இதை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்மக்கிட்ட வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான். பன்னீர் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக இந்த ஸ்நாக்ஸ் வந்து டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேலை தான். குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் நம்ம டீயோட ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வச்சு கொடுக்கணுன்னா கொஞ்சம் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக வச்சு கொடுக்கலாம். அவ்வளோதான். நான் போட்ட ப்ரெட் க்ரம்ஸு கரெக்டாக வந்துடுச்சு. போதும் இந்த அளவுக்கு. ஸோ நம்ம இதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால்ஸ் ஆட்ட செஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம பால்ஸ் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது நான் இந்த மாவு பிசைஞ்ச அதே பவுலில் கொஞ்சம் மைதா மாவு எடுத்துக்கிறேன். அதோட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்து ஒரு திக்கான பேஸ்டாட்டம் ரெடி பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இப்போ மீதி இருக்கிற ப்ரெட் க்ரம்ஸை எடுத்தாச்சு. இப்போ இந்த பால்ஸை நம்ம மைதாவில் டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் வந்து டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த பால் எடுத்து இந்த மைதாவில் டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு இதெல்லாம் ஃப்ரை பண்ணி போட்டுடலாம். அடுப்பை கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சுக்கிங்க. ஏன்னா உள்ள வரைக்கும் கொஞ்சம் வேகணும். நம்ம ஃபுல்லாக வச்சோன்னா மேலே மட்டும் வெந்துடும், உள்ள அப்படியே வேகாமல் இருந்துடும். அவ்வளோதான். நல்லா சூப்பரான பன்னீர் க்ரன்ச்சி பால் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அருமையான ஸ்நாக்ஸு. அவ்வளோதான். நல்லா டேஸ்ட்டான இந்த பன்னீர் பாலை நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸு நல்லாயிருக்கும், ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கூட. ஸோ இன்னொரு ரெசிபியோடு உங்களுக்கு சந்திக்க வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.